அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இறை வழிபாடு எப்படி செய்வது, கோடீஸ்வரர்களை உருவாக்கிய பிரம்ம முகூர்த்த நேரத்தினுடைய முக்கியத்துவம் பற்றியும் அதனுடைய பலன்கள் என்ன என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைகறை பொழுதில் சூரியனிடமிருந்து பூமியை வந்தடையக்கூடிய ஒளி கதிர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இந்த ஒளிக்கதிர்கள் நமது உடலில் படும்போது நரம்புகளுக்கு புது தன்மை பெறுகின்றன. அது மட்டுமில்லாமல் உற்சாகத்தையும் கொடுக்கிறது என்றும் சொல்லலாம். அதே போல கண்கள் ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையும் பெறுகின்றன. அதனால்தான் சூரிய நமஸ்காரம் செய்வது மிகச்சிறந்த வழிபாடு என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சனிக்கிழமை நாளில் அதிகாலை நேரத்தில் சனி பகவானுடைய கிரகண சக்தி பலம் பெற்றிருப்பதால் அன்றைய நாளில் நல்லெண்ணெயில் குளிப்பது ரொம்பவே நல்லதாகும். அது மட்டுமில்லாமல் இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திருப்பதால் உடல் சுறுசுறுப்பும் ஆரோக்கியமாக இருக்கும் என்றும் சொல்லலாம். சத்தம் இல்லாமலும் பரபரப்பு இல்லாமலும் காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நேரம் இந்த அதிகாலை நேரம் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஊட்டம் தருவது காலையில் கண் விழிப்பதாகும். என்னும் பெண் தேவதையை பற்றி ரிக் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவள் தோன்றிய பின்பு சூரியன் உதயமாகிறார். இதனாலேயே விடிய காலை உசத் காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தேவதையின் செழிப்பான கிரகங்கள் விடிய காலையில் பூமியை நோக்கி சாய்வதால் அந்த வேளையில் நீரில் மூழ்கி நீராடுவது விசேஷமானதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் தான் அதிகாலை நேரத்தில் நீரும் வெதுவெதுப்பாகவே இருக்கிறது என்று சொல்லலாம். முகூர்த்தம் என்பது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டு வேலை செய்ய வேண்டும், அதற்கு பிறகு குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. உறங்க வேண்டிய நேரத்தில் கண்வெளி இருந்தால் அனைத்து நோய்களும் நம்மை தாக்கும் என்றும் சொல்லலாம். இந்த அதிகாலை நேரத்தில் இறைவனிடம் வைக்கின்ற அனைத்து வித பிரார்த்தனைகளும் கண்கூடவே நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது. போல சூரியன் உதிப்பதற்கு 48 நிமிடங்களுக்கு முன்பே பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிறது என்றும் சொல்லலாம். பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்மா நான்முகனை குறிக்கிறதாம். படைக்கும் தொழில் புரியும் நான்முகன் தன்னுடைய நாவில் சரஸ்வதி அமரச் செய்வது 24 கலைகளையும் படைத்தார் என்றும் சொல்லப்படுகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் மற்றும் வீடு கிரக பிரவேசம் செய்வது மிகவும் சிறப்பானதாக சொல்லலாம். ஒரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி படைத்தல் என்று சொல்லலாம். இந்த தொழில் செய்பவர் பிரம்மா. எனவே இவரது பெயரால் விடியக்காரை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் என்றும் சொல்கிறோம். பிரம்ம முகூர்த்தத்துக்கு திதி, வார, நட்சத்திரம், யோக தோஷங்கள் என்பதே கிடையாதாம். இந்த நேரம் எப்பொழுதும் சுபவேளை என்று சொல்லப்படுகிறது. நேரத்தில் எழுந்து குளித்து முடித்துவிட்ட பிறகு இறைவனை வழிபாடு செய்து நம்ம வேலைகளை செய்ய தொடங்கினால் அன்று முழுவதும் வெற்றி கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலமாக சகல சௌபாகியம் என்றும் சொல்லலாம். தன்மை இருக்கக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்றும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாள் காலையிலும் 4 மணி முதல் 5:30 வரையிலான நேரமே பிரம்ம முகூர்த்த நேரம் என்றும் சொல்லப்படுகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட, லட்சுமி கடாட்சகத்தை பெற, நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இறைவனை வழிபாடு செய்வதன் மூலமாக அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். போல நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வைப்பதற்கான நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்றும் சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் தொடர்ந்து எந்த விஷயங்களை செய்கிறோமோ மாபெரும் வெற்றி அடைய முடியும் என்றும் சொல்லலாம். போல சாதித்திருக்கக்கூடிய மிக பெரும் கோடீஸ்வரர்கள் அனைவருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் எழுந்து செயல்பட ஆரம்பித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவர்கள் மட்டுமில்லாமல் ஆதி காலத்தில் இருந்தவர்கள் அனைவருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செயல்பட ஆரம்பித்தனர் என்றும் சொல்லலாம். ஆரம்பிப்பது சரியாக இருந்தால் முடிவும் சரியாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆரம்பிக்கும் நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமாக இருந்தால் நமது வாழ்வில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம். ஆகையால் சூரியனுக்கு முன் எழுந்து சூரியனை விட உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் அடைய முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவறாமல் கடைபிடித்தால் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெறலாம் என்றும் சொல்லலாம். திருமணம், வீடு கிரக பிரவேசம் உள்ளிட்ட அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் உகந்த நேரமாக பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லப்படுகிறது.
சூரியன் உதிப்பதற்கு முன்புள்ள அதிகாலை பொழுதை உசத்காலம் என்றும் சொல்கிறோம். அந்த நேரத்தில் தேவர்கள், சிவபார்வதி, மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வானமண்டலத்தில் சஞ்சரிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் கண்டிப்பாக தூங்கக்கூடாதாம். தியானம், வழிபாடு போன்ற பயனுள்ள பணிகளை செய்ய வேண்டும் என்றும் சொல்லலாம். இந்த நேரத்தில் செய்யப்படும் வழிபாடு பல மடங்கு புண்ணியத்தை தரும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஊட்டம் தருவது காலையில் கண் விழிப்பது என்று சொல்லலாம். அதிகாலை நேரத்தில் எழுவதால் சுத்தமான காற்று இருக்கும். அதிகாலை பொழுதில் வெளியே நடந்து செல்வதால் சுத்தமான காற்று சுறுசுறுப்பை உண்டாக்கி நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். முகூர்த்த நேரமான அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணிக்குள் கண் விழிப்பது ரொம்பவே நல்லதாகும். சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்திருக்க வேண்டும். இயற்கை நமக்கு உணர்த்தும் உண்மை இதுவாகும். நம்முடைய உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். சூரிய கதிர்களால் கிடைக்கும் வைட்டமின் டி நமக்கு நேரடியாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல அதிகாலை எழுவதால் நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. தியானம் செய்யலாம். இறை வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். போல அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை வருகின்ற சூரிய ஒளி கதிர்கள் மூளையின் நடுப்பகுதியில் உள்ள பீனியல் சுரப்பியை இயக்கச் செய்கிறதாம். சூரிய ஒளிக்கதிர்கள் உடல் மீது படும்படி கண்களுக்கு நீல நிற வண்ணத்தில் ஒளிக்கதிர்கள் தெரியும்படியான நடைபயிற்சியும் செய்யும் போதுதான் பீனியல் சுரப்பி இயங்குகிறது என்றும் சொல்லலாம். அதே போல பீனியல் சுரப்பியிலிருந்து மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரக்கிறதாம். காலை 6 மணிக்கு பிறகு மெலட்டோனின் என்ற திரவம் சுரப்பது நின்று விடுகிறது என்றும் சொல்லலாம். அதிகாலையில் முதலாக நமது உடலில் சுரக்கும் இந்த திரவமே மூளைக்கும் இதயத்திற்கும், மூளைக்கும் தண்டுவடத்திற்கும், மூளைக்கும் சிறுநீரகத்திற்கும் தொடர்பை ஏற்படுத்துகிறதாம். மின்சாரம் மற்றும் மின்காந்த ஆற்றலை உடல் முழுவதும் உள்ள செல்களுக்கு, நரம்பு இணைப்புகளுக்கும் கிடைக்கச் செய்கிறது இந்த மெலட்டோனின் என்ற ஹார்மோன் ஆகும். அதே போல மெலட்டோனின் ஹார்மோன் தான் 24 மணி நேரமும் நமது உடலில் நடைபெறும் அனைத்து செயல்பாடுகளையும் நடுநிலைப்படுத்துகிறதாம். தினசரி உடல் ஆரோக்கியம் அனைத்திற்கும் மெலட்டோனின் திரவ உற்பத்தியே முதல் காரணமாக இருக்கிறது என்றும் சொல்லலாம். அதே போல தனி மனிதர் உடல் ஆரோக்கியம் என்பது அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை சூரிய ஒளியில் நடைபயிற்சி செய்வதாகும். அதே போல இரவு 9 மணிக்கு முன்பே உறங்குவதால் 50% அதிகமான மெலட்டோனின் திரவத்தினால் உருவாக்கப்படுவதாகும். மற்ற நேரங்களில் வரும் காற்று விஷக்காற்று என்றும், பிரம்ம முகூர்த்தத்தில் வரும் காற்று அமுத காற்று என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல காலையில் சித்தர்கள், மகான்கள் மற்றும் யோகிகள் அருள் கிடைக்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும். அந்த நேரத்தில் நாம் என்ன செயல்கள் செய்கிறோமோ என்பதை பொறுத்து நமது வாழ்க்கை மாறும் என்றும் சொல்லலாம். அதே போல இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி, அதிலும் குறிப்பாக 21 அல்லது 48 நாட்கள் பயன்படுத்தி கொண்டால் அதுவே பழக்கமாகி நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்றும் சொல்லலாம். அதிகாலை பிரம்ம முகூர்த்த வழிபாட்டின் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலைகள் மாறுமாம். கடன் தொல்லை தீரும். கணவன் மனைவிக்கு இடையான ஒற்றுமை மேலோங்கும் என்றும் சொல்லலாம். அதே போல பிரம்ம முகூர்த்தத்தில் இறைவனை வழிபாடு செய்வதன் மூலம் பல மடங்கு புண்ணியம் தேடி வரும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பிரம்ம முகூர்த்தத்தில் தேவர்கள் மற்றும் தேவதைகள், திருமால், சிவபெருமான், மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் நமக்கு அருள் பாலிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் தெய்வங்களின் பார்வை நம்மீது படும்போது நமது துன்பங்கள் அனைத்தும் மறைந்துவிடும் என்றும் சொல்லலாம். வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இறைவனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டினை தொடர்ந்து 48 நாட்கள் செய்து வந்தால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தீப வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளமும் நலமும் பெருகும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் நல்ல அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கொண்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவது ரொம்பவே நல்லதாகும். 48வது நாள் முடியும் பொழுது நீங்கள் எதை நினைத்து விளக்கு ஏற்றினீர்களோ அது நிச்சயமாக நடக்கும். திருமண தடை விலக, நல்ல வேலை கிடைக்க, கடன் சுமை குறைய, நல்ல கணவன் அமைய, நல்ல மனைவி அமைய, குழந்தை பாக்கியம் கிடைக்க, இப்படி என்ன வேண்டுதல்கள் வைத்து விளக்கு ஏற்றினீர்களோ அந்த வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் என்றும் சொல்லலாம்.
இருக்கக்கூடிய மிக பெரும் கோடீஸ்வரர்கள் அனைவருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துதான் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள் என்றும் சொல்லலாம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இறைவனை வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.